Hello all, welcome to our channel Stick with Book. Start ஆயிடுச்சா? Hello all, welcome back to our channel. இது part 2 of Cheap and Best. ஓகே, பார்ட் 2 ஆஃப் சீப் அண்ட் பெஸ்ட் புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10 புக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா போய் அந்த வீடியோவை பாருங்கள், ஓகேவா? ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இதில் வந்து 11th புக். இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் புக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கதைகளின் கதை. இதுவும் சு வெங்கடேஷனோடது, ஓகேவா? வெங்கடேஷன் அவர் வேறு புக் எழுதியிருக்கார், அதனால் தப்பாக வாயில் ப்ரொனன்சியேஷன் வந்துடுச்சு. 175 rupees. இந்த பேஜஸ் எவ்வளோனா 128 பேஜஸ் இருக்குது. கதைகளின் கதைன்னு சொல்கிற மாதிரி இந்த புக்கில் ஒவ்வொரு கதையும் க்ரியேட் ஆனதுக்கு பின்னாடி, ஒவ்வொரு வேர்டும் க்ரியேட் ஆனதுக்கு பின்னாடி இருக்க கதைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வளரி அப்படின்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி என்ன, அப்புறம் இந்த போக்கிரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம திட்டுவோம் இல்லையா, அந்த போக்கிரி அப்படின்ற வேர்டு எங்கேருந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 12 கதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 12 கதையை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில். இது வந்து எப்படின்னா, ஒரு என்னோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுனாலோ, இல்லை தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுனாலோ, ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ இந்த புக் வந்து நமக்கு ரொம்பவுமே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த புக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? நெக்ஸ்ட் புக் வந்து தண்ணீர் தேசம் பை வைரமுத்து, ஓகேவா? இந்த புக்கோட பேஜ் வந்து 264 பேஜஸ் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees, ஓகேவா? இதில் ஆனால் 64 பேஜஸ்க்கு பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு. நடுவில் ஒரு 10 லைன் 20 லைன் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வைரமுத்துவோட ஃபஸ்ட்டாக நான் படித்த புக் வந்து தண்ணீர் தேசம். அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரியே, அவரோட புகழுக்கு ஏற்ற மாதிரியே இதில் நிறைய பக்கம் ட்ரமாட்டிக் கிடையாது, நிறைய போயம்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கதையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேரோ 4-5 பேரோ சேர்ந்து போய் படித்து முடிச்சிட்டேன், இருந்தாலும் எத்தனை பேர்னு எனக்கு மறந்துடுச்சு. 4-5 பேர் சேர்ந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பலோடு சேர்ந்து கடலில் மாட்டிப்பாங்க, நடுக்கடலில் மாட்டிப்பாங்க. அந்த கடல்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் கதை, ஒரு சர்வைவல் கதை. இந்த மாதிரி நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்தில் பார்த்துருப்போம். ஒரு புக்கில், தமிழ் புக்கில் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவுமே பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இந்த புக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் தண்ணீர் தேசம் பை வைரமுத்து. ஸோ இவரோட இன்னொரு புக்கையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த புக் மட்டும்தான் இந்த சஜஸ்ட் பண்ண ஒரு 20 புக்ஸில் நான் படிக்காத புக் அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் வைரமுத்துவோடது, ஆக்கோல். இந்த புக் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் புக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா இந்த ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்ற மாதிரியான கதை தான் இது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு எப்படின்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வைரமுத்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்காரா? இன்கேஸ் இது தப்பான இன்ஃபர்மேஷனாக மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஃபியூச்சரிஸ்டிக்கான புக்கை பற்றி தான் இது இருக்குது. அதனால் இதை பற்றின வேறு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரில கண்டிப்பாக. ஸோ ஏன் நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணல அப்படின்னா, சில புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம். தெரிஞ்சதுன்னா அதில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஆக்கோலும் வந்து இதை பற்றின ஒரு ரிவ்யூ எனக்கு அபிராமி ரீட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தப்போ போட்ட வீடியோவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த புக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ பார்ப்போம், இது நான் இன்னும் படிக்கல, பட் ஆனால் மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கோட ரேட் வந்து 220 rupees, 20 ரூபா எக்ஸ்ட்ரா 200 விட. ஸோ 184 பேஜஸ் இருக்குது, ஓகேவா? இந்த புக் இது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுவேன். யாராவது படிச்சிருக்கீங்க இந்த புக்கை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து கடலும் கிழவனும் 100 rupees. எவ்வளோ 96 பேஜஸ் இருக்குது. இந்த புக் ரொம்ப ஃபேமஸான புக். இன்கேஸ் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். அடிக்கடி நான் என்னோடய பிடிச்ச புக்குன்னு சொல்கிறதுல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த புக். என்ன ஆகுனா, ஒரு கிழவன் என்ன பண்ணுவார்னா, நான் பிடிச்சா பெரிய மீனாக தாண்டா பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீன்லாம் பிடிக்கிறது கிடையாது, அவர் டார்கெட்டே பெரிய மீன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மீனை பிடிக்கும் போது இவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனண்ட்டாக அந்த மீன் இருக்குது. ஸோ அந்த மீன் ஜெயிக்குதா, இவர் ஜெயிக்கிறாரா அப்படின்றதான் கதை ஃபுல்லாமே இருக்கும். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான், நமக்கு பிரச்சனைன்னு வர்றது எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஜெயிக்க விடுறோமா, நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்றது மாதிரி இது இன்டர்பிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கேஸ் யாராவது லைஃப்பில் லோவாக இருக்கீங்க, இல்லை மோட்டிவேட்டடே இல்லாமல் இருக்கீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனில் ஒரு மோட்டிவேஷன் புக்குன்னு நான் இந்த கடலும் கிழவனும் சொல்லுவேன். ஸோ அதனால் இதை படித்து பாருங்கள், மஸ்ட் ரீட், ஓகே? நெக்ஸ்ட்டு நூலக மனிதர்கள். இந்த புக்கை எஸ். ராமகிருஷ்ணன் எழுதினது.
220 பேஜஸ் இருக்குது. 220 rupees 208 பேஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து கட்டுரை தொகுப்பு, ஓகேவா. ஆனால் அவரோட ரியல் லைஃப்பில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்த பர்சன்ஸை பற்றி தான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய புக் சஜஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு தான் இந்த புக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இதில் எஸ்ராவோட சைனும் கிடச்சிது. அதனால் இந்த புக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரீசெண்ட் டேஸில் ஆஜே ஆனந்தி அவங்க கூட இந்த புக்கை பற்றின ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க. அது மட்டும் பத்தலைன்னா நம்ம சேனல்லையும் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூ. ஓகே, ஸோ இது வந்து 220 rupees 208 பேஜஸ் இருக்குது, ஓகேவா. கண்டிப்பாக மஸ்ட் ரீட். நெக்ஸ்ட் புக் வந்து அசுரகணம், 120 rupees 100 பேஜஸ். இப்போ எனக்கு ரீசெண்டாக இப்போ லாஸ்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ண புக் இதுதான். எனக்கு இந்த புக்கை பற்றி எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. 120 rupeesன்னு பார்க்கல, அடடே இந்த புக்கு அவ்வளோதானா, 120 rupeesக்காக நம்ம இவ்வளோ விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதோட ரைட்டர் வந்து கானாசு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மஸ்ட் ரீட். இந்த புக்கை பற்றின பிளாட் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இதில் வர ஹீரோவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், போயிட்டாங்களா இந்த கிளவி வேற, ஆல்ரெடி அங்கே உட்கார்ந்துருந்தாங்க கொஞ்ச நேரம், சொல்ல மாட்டேன்ல. சரி, பின்னாடி இலையெல்லாம் இருக்கே, ஜன்னல் வெளிச்சம் தெரியுது, சைடில் 2 ஸ்க்ரீன் இருக்குது, நல்லா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து உட்காந்தேன். இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் வீடியோவில் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஓகே, அசுரகணம் பை கானா சுப்ரமணியம். இந்த புக்கோட ரேட் வந்து 120 rupees. ஆனால் அந்த 120 rupeesஸை விட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ஒரு 1000 rupeesக்கு வர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யோசிக்கலாம், என்னடா 100 பேஜ் தான் இருக்குது, 120 ரூபா, இது வந்து 1000 ரூபாய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு இதை எப்படி வேறு டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை இந்த புக்கை பற்றி. ஏன்னா ரிவ்யூ நான் இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ போஸ்ட் பண்ணும்போது கூட எனக்கு இந்த புக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணவே முடியலை. கைண்ட்லி ஆட் டு யுவர் டிபிஆர் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணி போட்டு விட்டேன். அவ்வளோ தூரம் இந்த புக் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கில் வர ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோக்கு கல்யாண வீட்டில் இல்லை ஏதாவது ஒரு விசேஷத்தில் நாதஸ்வரம் வாசிக்கிற சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து டெத்து பற்றின தாட் வந்து அவருக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. அதுதான் அவருக்கு இருக்க ப்ராப்ளம். இது ஒரு சார்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து டெத்தை பற்றின தாட்லாம் ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃபுல் புக்குமே. செம்ம புக்கு, கண்டிப்பாக படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் இதில் மிச்ச புக்கை எது படிக்கலைனாலும் சரி, இதை கண்டிப்பாக படிங்க அப்படின்னு 20 புக்கில் இதை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கானாசுவோட அசுரகணம், ஓகேவா. நெக்ஸ்ட் புக் வந்து ஏழு தலை நகரம் பை எஸ் ராமகிருஷ்ணன். ஏழு தலை நகரம் எனக்கு ஏன் இது ஒரு சிறார் நாவல், ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். 200 rupees 171 பேஜஸ் இருக்குது. இந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு முக்கியமான டைமில் என் கைக்கு வந்து சேர்ந்த புக் அப்படின்னு சொல்லலாம். சில்ட்ரனுக்கான புக் தான், சிறார் நாவல் தான். பட் ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த புக், எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்கை வந்து பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து எஸ்ரா கிட்ட இதோட பார்ட் 2 எப்போ வரும்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவுமே ஆசைப்பட்ட புக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்ணாடிக்கார தெரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு தெரு இருக்கும், ஓகேவா. அங்கே ரொம்ப மேஜிக்கலான திங்ஸ் நடக்கும். அங்கே இருக்க பர்சன்ஸ் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம அந்த தெருவை சுற்றி இருக்க நார்மல் பீப்புள்ஸ் யாராவது அந்த தெருக்குள்ளே போனாங்க அப்படின்னா, அந்த தெருக்குள்ளே போக போக என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு வயசாக ஸ்டார்ட் ஆகிடுமா, அந்த தெருவை தாண்டதுக்குள்ளே வயசாகி செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மேஜிக்கல் ஏரியா அந்த கண்ணாடிக்கார தெரு. ஸோ அதுக்குள்ளே என்ன மிஸ்ட்ரி இருக்குது, அதை பற்றி சுற்றி இருக்கவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்க, இன்னும் பேசுகிற அனிமல்ஸ் எல்லாம் இந்த கதையில் நிறைய வரும். அது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புக், எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கனாலோ இல்லை நீங்களுமே படித்து பார்க்கலாம், கண்டிப்பாக படித்து பார்க்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் புக் வந்து காதுகள், 200 rupees. பேஜஸ் பார்த்திங்கன்னா 150-60 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பேஜஸ்க்குள்ளே எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ விஷயத்த சொன்னார் அப்படின்றது தான் எனக்கு இந்த புக்கை பற்றின ஒரு மிகைப்பு அப்படின்னு சொல்லலாம். எம்.வி. வெங்கட்ராம் இவர் தான் எழுதுனது. இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு புக்கும் கூட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே
பிரபஞ்சன் கூட இந்த புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப எப்படின்னா இது வந்து ஒரு சாதனை இல்லை, சரித்திரம் இந்த புக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த புக் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு மென்டல் இல்னஸ் இருக்க ஒரு பர்சன், இவரே மென்ஷன் பண்ணியிருப்பார் எம்வி வெங்கட்ராம், எனக்கு வந்து மனநல பாதிப்பு, மனநலம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மனப்பிறழ்வு இருந்தது. ஸோ எனக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் வச்சு நான் நரேட் பண்ண ஒரு நாவல் தான் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எனக்கு இருந்தது, என்னோடய தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத வச்சு நரேட் பண்ண ஒரு புக் தான் வந்து காதுகள் பை எம்வி வெங்கட்ராம். ஸோ அதனால் எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்த வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை இந்த ஆத்தர் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எப்பயுமே நான் இந்த புக்கை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் புக் வந்து பூக்குழி பை பெருமாள் முருகன். இந்த புக் 200 rupees தான். மோஸ்ட்லி பெருமாள் முருகனோட புக்ஸ் எல்லாமே ஒரு 200 rupees தான் வரும். 157 pages இருக்குது. இந்த புக்கு படிச்சிங்கன்னா தான் இந்த ஃப்ரண்ட் கவருக்கான அர்த்தமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த புக்கில் என்ன பிளாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் இருப்பாங்க. கேரக்டர் நேம் எனக்கு மறந்து போச்சு. அவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனோட ஊருக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த பொண்ணு கொஞ்சம் கீழ் ஜாதி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் கொஞ்சம் இந்த ஏதோ ஒரு ஜாதி அப்படின்றனால இவங்க அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இவன் எந்த ஜாதி எந்த கேஸ்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கடைசியில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணால் குமரேசன் தான் அந்த மேல், சரோஜா தான் ஃபீமேல்னு நினைக்கிறேன். குமரேசன் எப்படி ஃபேஸ் பண்ணால், ஸோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். பாதி முடியும் எனக்கு போர் அடிச்சுது. பட் ஆனால் லாஸ்ட்டில் இருக்க ஒரு 100 pages கிட்ட 50 pages கிட்ட என்னோடய ஃபேவரட் புக்காகவே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த புக்கு. ஸோ அதனால் இந்த புக் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒன் ஆஃப் த புக். அண்ட் லாஸ்ட் புக் கோபல்ல கிராமம் பை கீரா. ஓகேவா, இந்த புக்கை பார்க்கும்போதெல்லாம் எகெயின் நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், ரொம்ப ட்ராமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சீனே நான் சொல்லிடுறேன். இந்த கழுவறை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குச்சியில் ஒருத்தங்களை போட்டு இறக்கி உயிரோடு கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீன் இந்த புக்கில் இருக்கும். அதனால் எனக்கு எப்போ படிக்கும்போதும் இந்த தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி என்ன ஆகும்னா, ஒரு லேடியை போட்டு தண்ணிக்குள்ளே அவங்களோட நகையை திருடுறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு அவங்களோட காதில் இருக்க நகையை பிக்கிறதுக்காக முக்கி அவங்கள பிடிச்சி இது செஞ்சு அந்த மாதிரி ரொம்ப கொடுமை பண்ணி திருடிட்டு போவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் இந்த இந்த கோபல்ல கிராமம் பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அதனால் இன்கேஸ் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக 250 rupees இந்த புக்கு, சாரி 200 எடுத்து வச்ச லிஸ்ட்டில் இது மட்டும் மிஸ் ஆகி 250 rupees வந்துடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்ரீடு இல்லை, நான் சொல்ல மாட்டேன் மஸ்ட்ரீடுன்னு, எனக்கு இது வந்து ஒரு ட்ராமேட்டிக் ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லா புக்ஸும் 20 புக்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புக் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பார்ட் 2 அவ்வளோதான். பார்ட் 3 எடுத்தேன் அப்படின்னா நான் படிக்காத புக்காக தான் எடுக்கணும். ஆல்ரெடி நான் படிக்காத புக்குக்கு எல்லாமே வந்து குட்டி புக் சஜஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய புக் சஜஷன் வீடியோஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்புறேன்.